2017-18 ஆண்டு நான் முதலமைச்சர் இருந்த காலத்தில் வெறும் 9 பேர் தான் நீட் தேர்வு தேர்ச்சி பெற்று மருத்துவ கல்வி படித்தாங்க. எதிர்கட்சி கோரிக்கை வைக்கல, பொதுமக்கள் கோரிக்கை வைக்கல. நானும் அரசாங்க பள்ளியில் என் ஊரில் படித்த காரணத்தினால இது என்னுடைய சிந்தனைக்கு உதித்தது. இது அற்புதமான திட்டத்தை கொண்டாடணும்னு நான் ஓய்வு பெற்ற நீதிபதியை அவர்கள் மூலமாக இதை விசாரிக்க சொல்லி அவர் கொடுக்கப்பட்ட அந்த தகவலின் அடிப்படையில் 7.5% உள்ளிடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அந்த உள் இடஒதுக்கீட்டின் மூலமா 2818 அரசு பள்ளியிலே படித்த ஏழை எளிய மாணவ மாணவி இன்னைக்கு MBBS மருத்துவ கல்வி படிக்கிறாங்க. அதுவும் இந்த ஏழை மாணவர்கள் மருத்துவ கல்வி கட்டணம் செலுத்த இயலாது. அதற்காக அரசாங்கமே அந்த மருத்துவ கல்வி கட்டணத்தை செலுத்தும் என்று சொல்லி அதை செலுத்திய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். நேற்று தினம் ராமநாதபுரத்திலிருந்து தூங்கின்ற பொழுது 5 பெண்கள் 4 ஆண்கள் என்னை வந்து சந்திச்சாங்க. ஐயா, நீங்க கொடுத்தது நாங்களாம் ஏழைகள், எங்களுடைய குடும்பத்தில் ஏழையா பிறந்த காரணத்தினால நாங்கள்லாம் மருத்துவ கல்வி படிக்கணும் கனவு கூட நினைக்கல. உங்களுடைய திட்டம் 7.5% இடஒதுக்கீட்டில் இடம் கிடைச்சு நாங்க MBBS படிக்கிறோம். உண்மையிலேயே மகிழ்ச்சி. ஏன்றா நான் கொண்டு வந்த திட்டத்தில் இன்றைக்கு ஏழை மாணவர்கள் மருத்துவராக என்று சொன்னால் அது எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியமா நான் பார்க்கிறேன்.